ஒவ்வொரு அந்தர்யோகத்திலே நாமும் உத்தவ கீதை என்று கூறப்படுகின்ற நூலினுடைய கருத்துக்களை சாரத்தை பார்த்து வருகின்றோம். அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசித்தது பகவத்கீதை. உத்தவர் என்ற தன்னுடைய நண்பருக்கு பகவான் உபதேசித்தது உத்தவ கீதை. அங்கே அர்ஜுன கீதைன்னு வரல, அது பகவத்கீதைன்னு வருது. இந்த இடத்துல உத்தவ கீதைன்னு வருது. இந்த உத்தவ கீதையானது பாகவத புராணத்தில் இடையில் இருக்கக்கூடிய பகுதி. 18வது அத்தியாயத்திலிருந்து 29வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. 1059 ஸ்லோகங்களை கொண்டது. அதில் நிறைய விஷயங்கள், வேதாந்த விஷயங்களும் வருது, தத்துவ விசாரங்களும் வருகின்றது, நிறைய உபதேசங்கள் வருகின்றது, நிறைய பண்புகளை குறித்த உபதேசங்கள்லாம் நிறைய வருகின்றது. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சிருக்கோன்னா, ஆன்மீகவாதியாக இருக்கிறது வேறு, நல்ல பண்புகளோடு குணங்களோடு நல்லவனாக இருக்கிறது வேறு நினச்சிட்டோம். என்ன வேணால் பண்ணலாம், சாமியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் இல்லை. ஒரு பக்தன் சொல்லக்கூடியவன், இறைவனை வழிபடுபவன், தர்மிஷ்டனாக இருக்கணும், ஒழுக்கமானவனாக இருக்கணும், பண்புள்ளவனாக இருக்கணும், குணவானாக இருக்கணும், இதெல்லாம் தான். அதனால தான் பகவான் கூட பகவத்கீதையில் ஆத்ம தத்துவத்தெலாம் சொல்லி வந்த பகவான் 13வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்திலேருந்து 11வது ஸ்லோகம் வரை 20 பண்புகளை சொல்கிறார். பிறகு தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், அதில் ஒரு 26 நல்ல குணங்களும் 20 தேவையில்லாத அசுர குணங்களை எல்லாம் பற்றி பேசுகிறார். ஆத்மாவை பேச வந்த இடத்துல குணங்களை பற்றி ஏன் பேசணும்னு சொன்னால், எந்த ஒருவனுக்கு நல்ல குணங்களோடு கூடியவனாக இருப்பானோ அவனிடத்தில் மட்டுமே தெய்வீக சம்பத்தெல்லாம் அமையும். ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஆகையினால நம்ம ரெண்டும் பிரிச்சிட்டோம், ஆனால் ஒன்றா இருக்கணும் என்பது இங்கே கருத்து. நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க, அதனால் ஒரு சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அடிக்கடி சொல்கிறது தான் இந்த உத்தவ கீதையினுடைய ஆரம்ப விஷயங்கள். பகவான் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து, அவதாரத்தின நோக்கம் எல்லாம் மகாபாரத இதெல்லாம் முடிஞ்சிடுது, எல்லாம் அவங்கவுங்க அங்கங்கே எடுத்து செட்டில் ஆகிட்டாங்க. பகவானும் துவாரகையில் இருக்கார். துவாரகையுடைய நகரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வனத்தில் பகவான் அப்படியே அமைதியாக ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது தேவர்கள் மற்றவர்கள் எல்லாம் இறங்கி வராங்க. வந்து பகவான் எடுத்து சொல்கிறாங்க, பகவானே, நீங்கள் வந்த காரியம் அவதார நோக்கம் முடிவடைந்து விட்டது, நீங்கள் மீண்டும் வைகுண்டம் எழுந்தருள வேண்டும். ஏன்னா நாராயணன் தானே கிருஷ்ணராக வந்தார். பகவான் சொல்கிறார், எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்துடுறேன், ஆனாலும் ஒரே ஒரு வேலை மிச்சம் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்கிறார். அது என்ன வேலை? இந்த யாதவ குலம் அழிய போது, அழிகின்ற அந்த அழிவை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் தான். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், இந்த அழிவெல்லாம் பார்க்குறதுக்கு நாம் போய் சேர்ந்துடணும்னு நினைப்போம். சரி, அவர்கள் புறப்பட்டு விட்டார். வாங்க பகவான், நாங்கள் காத்திருக்கிறோன்னு சொல்லி அவர்கள் சென்று விட்டார்கள். இதை தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்த உத்தவருக்கு பகவான் இடத்துல அருகில் நமஸ்காரம் பண்ணி கேட்குறார். உத்தவர் அவருடைய நண்பரும் கூட சிஷ்யரும் கூட ரொம்ப பிரியமானவர், அர்ஜுனன் எப்படியோ அப்படி. அப்போ அவர் கேட்குறார், பகவானே, அவருக்கு நீங்கள் பேசுனலாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு போக போகிறீங்க, நீங்கள் செல்லும்பொழுது என்னையும் அழைச்சிக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், உங்களை பிரிந்து என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். இப்போ பகவான் சொன்னால், என்னுடைய வேலை வந்த வேலை முடிஞ்சது, உன்னுடைய பிராரப்தம் கொஞ்சம் இருக்குது, அதை நீ இருந்து செய்து முடிச்சுட்டு தான் நீ வரணும், அதுக்கு முன்னே உன்னால் வர முடியாதே, வரக்கூடாதே சொல்கிறார். இல்லை, உங்களை விட்டு என்னால் இருப்பது என்கின்ற எண்ணமே என்னால் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இல்லை சொல்கிறார். ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறார். பிறகு அவருக்கு கொடுத்த உபதேசம்தான் இந்த உத்தவ கீதை. அந்த மனநிலையை அவருக்கு தருவதற்காக பகவான் நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வருகின்றார். இது இந்த உத்தவ கீதையோட ஆரம்ப விஷயம். உத்தவ கீதைக்குள்ளே போகும்போது பகவானே சொல்கின்ற விஷயம், யது குலத்தில் ஒரு யது மகாராஜா அப்படி சொல்லி ஒரு ராஜா பேர் யது, அதை வச்சு யது குலம் என்ற பேர் வந்தது. அவர் ஒரு சுவாமியை சந்திக்கிறார். அவர் அவதூத சன்னியாசி. அவதூதர்னா உடலில் ஒரு உடையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுவாமி, சன்னியாசி.
மரத்தடியில் இருந்துக்கிட்டு இருக்கா, கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அந்த அவதூதர் என்பது நிறைய லட்சணங்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. பழைய வகுப்பெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் இருக்கிறது வெறும் மரத்தடியில் தான் இருக்கேன், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. நான் ராஜாவாக இருக்கேன், எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் உங்களை போல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலையே. உங்களை போல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று உங்களிடத்தில் இருக்குது, உங்களிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று என்னிடத்தில் இல்லை. ஆகினால் நான் இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த அறிவை அல்லது உபதேசத்தை செய்யுங்கள் சொல்கிறார். அப்பொழுது அவதூதர் சொல்கிறார், நான் ஒரு 24 விதமான குருமார்களிடத்திலிருந்து நான் பெற்ற அறிவு தான் என்னுடைய இந்த மகிழ்ச்சிக்கு, நிறைவுக்கு, அமைதிக்கு, ஆனந்தத்துக்கு காரணம் சொல்கிறார். அப்படி என்றால் யார் யார் இடத்துலேருந்து அவர் அந்த 24 குரு யார் யார் இடத்துல அந்த அறிவை பெற்றார் என்று பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம், வாயில் பேசி உபதேசம் செய்கின்ற மனிதர்களிடத்திலிருந்து பெற்றதாக அவர் சொல்லலை. ஒரு பொருள்களிடத்திலும் இயற்கையில் இருக்கிற ஒவ்வொன்றிடத்தில் நான் என்ன அறிவை பெற்றேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதில் முதலாவதாக அவர் சொன்ன அறிவை பெற்றது நாம் பார்த்தோம். முதல் குரு பூமி. இந்த பூமி என்கின்ற மண்ணிடத்து, இந்த பூமியிலிருந்து நான் பொறுமையை தெரிந்து கொண்டேன். அதில் உள்ள மரங்களில் மலைகளிடத்திலிருந்து பரோபகாரம், சேவை என்பதை நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அதெல்லாம் தனக்காக வாழ பிறருக்காக வாழ்கின்றது என்பதை நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அடுத்து வாயு. இதெல்லாம் விரிவாக பார்த்துருக்கோம். சில உபதேசங்களெல்லாம் 2 வகுப்பு 3 வகுப்பு கூட பார்த்துருக்கின்றோம். அடுத்து இரண்டாவதாக வாயு, காற்று. காற்றின்றத்திலிருந்து என்ன தெரிந்து கொண்டேன்? அசங்கம். அசங்கம்னு சொன்னால் எதனுடனும் ஒட்டி கொள்ளாதது. சங்கே அசங்கத்துவம். சேர்ந்திருந்தாலும் கூட மனதளவில் எப்படி பிரிந்து மனதில் அதில் ஒட்டி கொள்ளாமல் ஈசிக்காமல் இருக்கிறது என்பது தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். இந்த காற்றானது நல்ல வாசனைகள் இருக்கக்கூடிய மலர்களிலும் வீசுகின்றது, துர்நாற்றம் வீசுகின்ற சாக்கடை முதலியவற்றில் வீசுகின்றது. ஆனால் எங்கெல்லாம் வீசுகின்றது அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த வாசனைகளை அங்கங்கே விட்டு சென்று விடுகின்றதை தவிர அது தன்னோடு வைத்து கொள்வதில்லை. அதுபோல் நாமும் கூட அப்படி இருக்க வேண்டும். எங்கெங்கே எது விடணுமோ, எங்கெங்கே இருக்கணுமோ அதை அங்கங்கே வைத்து விட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். குணதோஷங்களில் நான் ஒட்டி கொள்வதில்லைன்னு சொன்னார். அதுதான் அங்கே விசேஷமான கருத்து. அடுத்து மூன்றாவது ஆகாசம். ஆகாசம் என்றால் வெற்றிடம். பஞ்சபூதங்களில் முதல் பூதம் ஆகாசம். அதனிடம் இருந்து நிதித்தியாசனத்தை கற்றுக்கொண்டேன். ஆத்மாவை ஆகாசத்திற்கு உதாரணமாக சொன்னார். எப்பொழுதும் ஆத்ம பாவனா, அத்வைத பாவனையுடன் இருப்பது. ஆகாசம் எப்படி இருக்குது? தன்னளவில் அதனுள் எவ்வளவு காரியங்கள் என்ன நடந்தாலும் அது தன்னளவில் தான் அமைதியுடன் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார். அடுத்து நான்காவதாக நீர், தண்ணீர். நீரினிடத்திலிருந்து, ஜலத்திலிருந்து நான் என்ன அறிவை பெற்றேன்னு சொன்னார். அடுத்து ஐந்தாவது குரு அக்னி. இந்த அக்னியிடத்திலிருந்து என்ன அறிவை பெற்றார் என்பதை தான் நம்ம இப்பொழுது பார்த்து வருகின்றோம். இந்த 7வது அத்தியாயத்தில் 45, 46, 47 பிறகு 49 4 ஸ்லோகங்களில் ஸ்லோகத்தையும் சொல்கிறோம். ஆனால் ஸ்லோக படிக்கவில்லை என்றால் அந்த வார்த்தைகள்லாம் பின்னால் பார்க்குறோம். நம்ம அதில் அக்னி என்கின்ற தத்துவத்திடமிருந்து நான் என்ன அறிவை பெற்றேன். ஞானி அக்னியிடமிருந்து என்ன அறிவை பெற்றார், அல்லது அக்னியைப் போல ஞானி இருக்கின்றார் அப்படி சொன்னார் என்பது நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். அக்னியுடைய 5 குணங்கள் ஞாபகப்படுத்திக்குவோம். தேஜஸ்வி, உஷ்ணத்தை குறிப்பது. அக்னி இடத்துல 2 குணம் இருக்குது, உஷ்ணமும் இருக்குது, பிறகு தீப்தக லைட்டும் இருக்குது. ஆமாம். அப்புறம் துர்தர்ஷக, நெருங்க முடியாது. நெருப்பிடத்தில் யாரும் நெருங்க முடியுமா? தூரத்தாக இருந்து அப்படி குளிர் காய முடியும். ஆமாம். அடுத்து உதரபாஜனக, அது என்ன பண்ணுதுன்னா எவ்வளவு கொடுத்தாலும் கூட அது ஜீர்ணம் செய்து கொள்கின்றது. அக்னி எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டுடுது. அடுத்து அக்னியில் இட்ட பொருள்களை பிறகு எரித்து கொள்ளலான்னு அது மீதி எடுத்து வச்சுக்கிறது இல்லை,
போடுறதெல்லாம் உடனே எரிச்சிடுது. ஞானியும் கூட என்ன பண்ணுறான், கிடைக்கிறத உபயோகப்படுத்துகிறான், எல்லோரோட பகிர்ந்துக்கிறான், நாளைக்கு வேணும்னு அவனை எடுத்து வைக்கிறது இல்லை. அடுத்து 5வது, சர்வபக்ஷக அபி நாதத்தே மலம். அக்னி எரியும் பொழுது நல்ல பொருளை போட்டாலும் எரிக்கும், தேவையில்லாத அழுக்கு பொருளை போட்டாலும் அது என்ன பண்ணுறது, அது எரித்து விடுகின்றது. ஆனால் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க, அக்னியில் அதில் போட வேண்டாத பொருள்களையும் போடக்கூடாது சொல்லுவாங்க. அப்படி போட்டால் யாருக்கு தோஷம் வரும்னு சொன்னால் போட்டவருக்கு தான் தோஷம் வருமே தவிர நெருப்புக்கு இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். நான் பார்த்த கருத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இது அக்னிக்கு இருக்கக்கூடிய 5 குணங்கள். இங்கே அது ஞானி இடத்துல எப்படி பொருந்துகின்றது என்றால், முதல் குணம் தபசா தேஜஸ்வி வைராகி. ஞானியானவன் வைராகியத்துடன் இருப்பான். தேஜஸ்வி என்றால் வைராகி சொல்கிறார். தேஜஸ்வி சொன்னால் ஒளி வட்டம்லாம் பின்னால் இருக்கும், அப்படிலாம் இல்லை. தவம் என்ற தேஜஸுடன் இருப்பவன், வைராகியம் என்பதுடன் இருப்பவன், தவத்தால் தேஜஸுடன் இருப்பவன். சில நேரத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவர்கள் செய்கிற தவத்தின் மூலமாக ஒரு முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும். அது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அது இல்லைன்னா ஒரு ஞானி இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. இங்கு வைராகியத்தை தான் முக்கியமாக சொல்கிறார். ஞானியிடம் உள்ள ஒரு பெரிய தேஜஸ் வைராகியம். அதை விட பெருசு என்னென்னா, அந்த ஞானி இடத்துல தனக்கு வைராகியம் இருக்கின்றது என்பதை கூட வெளியில் காட்டிக்க மாட்டானா. அதெல்லாம் பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். நான் வைராகிய உடையவனாக இருக்கிறேன், தபஸ்வியாக இருக்கிறேன், தேஜஸுடன் இருக்கிறேன் என்று பிறருக்கு காட்டிக்கொள்ள கூட மாட்டான். அடுத்து 2வது குணம் தீப்தக, பிரகாசம். ஞானத்தினால் ஒளிர்பவன். இவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒளி என்னவா, ஞானம். எப்படிப்பட்ட ஞானம், நான் ஆத்மா என்கின்ற தத்துவ ஞானம். அடுத்து 3வது துர்தர்ஷக. அக்னியை யாரும் நெருங்க முடியாது இல்லையா, அதுபோல் ஞானியையும் யாரும் நெருங்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்னா சொன்னால், அவனை துன்பம் தருகின்ற எண்ணங்கள், சம்சார துயரங்கள் அவனை நெருங்காது. வந்தாலும் என்ன பண்ணுவான், அதை விலக்கி கொண்டு அவன் ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பான். அதனால தான் ஞானி ரொம்ப ரொம்ப சக்தி உடையவன்னு சொல்கிறோம். அதில் இன்னொரு அர்த்தமும் நம்ம பார்க்க போகிறோம். ஞானிக்கு பெரிய பலமே என்ன, நெருப்பாக இருப்பது. நெருப்பாக இருந்து சொன்னால், பொதுவாக நம்ம எல்லாரையுமே சந்திப்போம் வாழ்க்கையில். யார் வந்தாலும் சந்திச்சிடலான்னு நினைப்போம். ஆனால் ஒருத்தரை மட்டும் சந்திக்கிறதுக்கு நம்மளால் முடியறதில்லை. யாரை தெரியுங்களா, நம்மையே நாம் சந்திக்கிறதுக்கு முடியறதில்லை. அது பெரிய ஒரு கஷ்டம்தான். அதனால தான் என்ன பண்ணுவோன்னா, தனியாக இருந்தால் நம்மளால் இருக்க முடியறது. யாராவது இருக்கணும் நம்ம கூட, வம்பு பண்ண, வழக்கு பண்ண, பேசுகிறதுக்கு. தனியாக இருந்தோம்னா முடியறதில்லை. தனியாக இருந்தால் நம்ம இருக்க வேண்டியது தானே, இருக்க முடியறதில்லை. காரணம் என்னென்னா, தனியாக இருக்கும்பொழுது தான் நம்மையே நாம் அறிமுகப்படுத்தி கொள்கின்றோம். அப்பொழுது நம்மை பற்றி உண்மைகள் தெரிய வரும்பொழுது அதை சந்திப்பதற்கு நமக்கு சக்தி இருப்பதில்லை. நான் இப்படிப்பட்டவனா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னுள்ளே இருக்கின்றதா, என்னுள்ளே இப்படிப்பட்ட சுபாவங்களாக இருக்கின்றதா என்று நமக்கு நாமே அறிமுகமாகும் பொழுது அதை சந்திக்க சக்தி அற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஞானி தன்னை சந்திக்கும் சக்தி உள்ளவனாக இருக்கின்றான். அடுத்து துயரம் தரும் எண்ணங்களை அவன் என்ன பண்ணுறது இல்லையா, பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை, நீக்கி விடுகின்றான். அடுத்து 4வது உதர பாஜனக. இதில் சொல்லும்போது தேவைக்கு மேல் எதையும் அவன் வைத்திருப்பதில்லை. அபரிக்கிரகம். தேவைக்கு மேல் பொருள்களை சேர்த்து வைத்து கொண்டிருக்க மாட்டான். எது தேவையோ அது மட்டுமே அவனிடம் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் எப்படி, தேவையில்லாத அதிகம் இருக்கும். வீடு முழுக்க உபயோகப்படுத்துறது, அன்றாட உபயோகப்படுத்துறது கொஞ்சம்தான், மீது உபயோகப்படுத்தாத பொருள்கள் தான் அதிகமாக இருக்கும். போகி பண்டிகைலாம் வந்ததுனால அது வீட்டில் எதுனா ஒயிட் வாஷ் பண்ணனா எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்கும்பொழுது என்ன பண்ணுவோம், எதையெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமோ, நீக்கி விடணுமோ, எடுத்து போட்டுடணுமோ அதையெல்லாம் ஒதுக்கி வைப்போம். ஆனால் மறுபடியும் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கும் பொழுது தேவையில்லாதது எப்போவாது தேவைப்படும் மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சுப்போம். போடுறது நம்ம மனசே வரது. கிழிஞ்ச துணியாக இருந்தால் கூட
சாமி நீங்கள் சொல்லுவீங்க, எங்களுக்கு தேவை இருக்கும், அதனால் வச்சு. அவ்வளோ அழுக்கு எல்லாம் இருந்தாலும் அப்படியே வச்சுருப்போம். அதை எடுத்து போகிறது மனசே வர்றதில்லை நமக்கு. வீடு முழுக்க அதுதான் அடைச்சிருக்கும். வீடு முழுக்க அதுதான் அடைச்சிருக்கும். தேவையானது மட்டும் வச்சுருப்போம், நினைக்கிறது இல்லை. அடுத்து சர்வபக்ஷ அபி நாதத்தே மலம் அக்னிவத்து. ஞானிக்கு எந்த தோஷம் வராதான். எது என்றால் அவருக்கு என்ன கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் அவர் சாப்பிட்டார் என்றாலும் கூட அவங்க கொடுத்தா தோஷம் வரும், இவங்க கொடுத்தா தோஷம் வரும், அப்படிலாம் இல்லை. அந்த தோஷங்கள் எதுவுமே அவரை தாக்காது. ஆமாம், ஞானிகளுக்கு அவர்கள் தூய்மையானவர்கள் கொடுத்தாலும் சரி, தூய்மையற்றவர்கள் கொடுத்தாலும் சரி, புண்ணியம் பண்ணவங்க கொடுத்தாலும் சரி, பாபி கொடுத்தாலும் சரி, அதை அவர் ஏற்றுக்கொண்டால் அவரை எந்த தோஷமும் தாக்குவதில்லை. யாருமே ஞானிக்கு பாபத்தை கொடுக்க முடியாது, அவரை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது சொல்லி பார்த்தோம். அடுத்து நாம் பார்த்தது விளக்கமாக பார்க்கும்போது பார்த்தோம், தேஜஸ்வி தபசா. ஞானிக்கு முதல் லட்சணம். வைராகியம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா, நமக்கு இன்பத்தை கொடுக்கும் பொருள் மீது பற்று இல்லாதவராக இருப்பார். கொசு, கற்பாம்பூச்சி, பாம்பு, தேள் மேல் நமக்கு பற்று இருக்குமா என்ன? அப்படிலாம் இருக்காது. ஆனால் இன்பத்தை தருகின்ற பொருள் மீது தான் நம்ம பற்று இல்லாமல் இருக்குது, அது அவருக்கு இருக்குமா. அதுக்கு பேர் தான் வைராகியம். சென்ற வகுப்பில் பார்த்துட்டோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறோம். சாதகனாக இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் நாமும் ஒரு பொருள்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை, தோஷங்களை பார்க்கலாம். ஆனால் ஞானிக்கு எப்படி என்றால், அந்த குறைகளெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு விதமான பக்குவம் வந்து விட்டது. எவ்வளவு இருந்தாலும் என்ன இருந்தாலும் எனக்கு போதும், இனி அவை எனக்கு தேவையில்லை என்ற ஒரு தெளிவு, அந்த பக்குவம், அந்த மெச்சூரிட்டி தான் வைராகியம். வைராகியம்னா பிடிவாதம் அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை. ஆமாம், ஆரம்பத்தில் நமக்கு வேண்டாம்னு சொல்கிற எண்ணம் இருக்கலாம், நீங்கி இருப்பது இருக்கலாம். ஆனாலும் நாள் ஆக ஆக மனதில் ஒரு பக்குவம் வர வர எவ்வளவு இருந்தாலும் இந்த பொருள்களிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு நீங்கி வாழ்கின்ற மனநிலை பக்குவம். இந்த பக்குவம் வந்த பிற்பாடு என்ன பண்ணுவான்னு சொல்லி சொன்னால், எந்த நிலையில் இந்த பொருள்கள் வந்தாலும் கூட, அந்த பொருள்கள் தன்னிடத்திலே இருந்தாலும் கூட, தன்னை சுற்றி இருந்தாலும் கூட, அவைகள் அனைத்தையும் எப்படி பார்ப்பானா, ஈஸ்வரனாக பார்ப்பான், அல்லது அனைத்தையும் மித்யாவாக பார்ப்பான், தோற்ற மாத்திரம் என்று. அது எது வேணா இருக்கலாம். அதாவது எந்த பொருள்கள் இருக்கலாம், வேறு எதுனா இருக்கலாம், உண்ணுகின்ற பொருள்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எது இருந்தாலும் கூட ஈஸ்வரனாக பார்க்கும்பொழுது அவன் அதை வணங்கத்தக்கதாக பார்ப்பான். மித்யா என்று பார்த்தால் அதை உதாசீனனாக பார்ப்பான். இதெல்லாம் சென்ற வகுப்பில் பேசிய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நம்ம இங்கே பார்த்துருக்கின்றோம். ஆக இந்த இடத்துல இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கருத்து, ஆன்மீக வாழ்க்கையில் வந்த பிறகு சாதகனாக இருக்கும் பொழுது, முயற்சி செய்பவனாக இருக்கும் பொழுது தோஷ தர்ஷனம், ஞானியாக இருக்கும் பொழுது தோஷ தர்ஷனம் இல்லை. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாம் இறைவனாகவே பார்க்கின்ற பாவனை அவருக்கு வந்துவிடும். எந்த பொருள் இன்பத்தை தரும் பொருள் என்று அவனுக்கு தெரிந்தாலும் கூட அந்த பாவனை அவனுக்கு அதில் இருக்காது. அவன் சமமான பாவனையுடன் பார்ப்பான். முந்தி இன்பம் தந்தது வாஸ்தவம் தான், இப்போ அது இன்பம் தரலாம், ஆனால் எனக்கு வேண்டாம், போதும். அதை புகழவும் மாட்டான், இகழவும் மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு இன்டிஃபரன்ஸை தான் வைராகியம் சொல்லி சொல்கிறோம். ஞானியுடைய வைராகியத்தை வேறு வார்த்தையில் சொன்னால் உதாசீனத்துவம் இருக்கும், இருந்தாலும் அதில் அவனுக்கு பெரிய அளவுக்கு ஈர்ப்பு இருக்காது. சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, காட்சி தெரியும், கவர்ச்சி இருக்காது சொல்லுவாங்க. பார்க்குற பொருளாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், நமக்கு எப்படி தெரியுதோ அப்படி தான் தெரியும். ஆனாலும் அவனுக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன் போய்விடுகின்றது. அட்ராக்ஷன் இல்லை, காட்சி தெரியும், கவர்ச்சி இருக்காது. நமக்கு அப்படி இல்லையே. இப்போது இந்த மால்லாம் இருக்குது இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம், இந்த வெய்ய காலத்தில் நல்லா ஏசி போட்டு குழு குழு குழுன்னு எல்லா பொருளும் அடுக்கி வச்சுட்டு 2 ஆள் வேறு வெளியில் போகிற வரவங்கெல்லாம், அது வேறு தாய்மார்களை தான் குறிப்பாக, வாங்க வாங்க வந்து பார்த்துட்டு போங்க, வந்துட்டு பார்த்துட்டு போங்க, எல்லாம் போய் வருவோம், போய் பார்த்துட்டு வரோம். சரி 10 நிமிஷம் உள்ளே போயிட்டு வரும்.
ஒரு 100 பொருள் பார்த்தா ஒரு 20 பொருள் நம்ம மனசு நிற்கும், ஒரு 2 பொருள் வாங்கியே ஆகணும் முடிவு பண்ணிவிடும். அதுக்கு தான் அவங்க கூப்பிடுறது. இல்லையா? காட்சி தெரியுது, கவர்ச்சி வந்தாச்சு, என்ன அப்புறமா சும்மா இருப்போம், ஏதோ வாங்கிடுவோம், பரவாயில்லை. ஆனால் ஞானி இடத்துல இல்லைன்னா எதை பார்த்தாலும் சரி இருக்கட்டும், அவ்வளோதான். அந்த பொருள் எதுவுமே எனக்கு இன்பத்தை தரும் பொருள் இல்லை, அது என்னை கோபப்படுத்தும் பொருளும் இல்லை, பொறாமையை தூண்டும் பொருளும் இல்லை. அது பொருளாக ஆப்ஜெக்டாக இருக்குது, அது ஆப்ஜெக்டாக பார்க்குறேன், அவ்வளோதான். அது என்னுடைய திருஷ்யம், அது விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லைன்னு பார்ப்பானா ஞானி. நமக்கும் அப்படி இருந்தால் எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அது முடியறது இல்லையே. அது என்னை பந்தப்படுத்தும் விஷயம் இல்லை, நான் அதை வேடிக்கை பார்க்கின்றேன், என்னால் வேடிக்கை பார்க்கப்படும் பொருள், அவ்வளவுதான். ஆக ஞானிக்கு வைராகியம் இருக்குது. அது மித்யா என்ற ஞானத்தினால் என்னென்னா அவனை அது கவர்வதில்லை, கவருகின்ற சக்தி அதற்கு இல்லை. ஒரு பொருள் நம்மை கவருகின்ற சக்தியை நாம் தான் கொடுத்தோம், அது கொடுக்கலை. நம்முடைய மனசில் அது மேலே ஒரு பிரீத்தி இருந்ததுன்னா அது வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆக வைராகியம் என்றால் அது அனித்தியம் என்ற ஒரு அறிவு இருக்கின்றது. அடுத்து ஞான நிலையில் ஞானிக்கு அது துக்கமும் இல்லை, சுகமும் இல்லை, அது ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான், பகவத் ஸ்வரூபம், அவ்வளவுதான். இதை கேட்கும்பொழுது நல்லா தான் இருக்குது. உலகை பார்க்கும்பொழுது நமக்கு இந்த உலகம் என்ன பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுது, ஞானியை அட்ராக்ட் பண்ணுறதில்லை. அதே நேரம் அதை அவர் வெறுக்கவும் இல்லை. இதெல்லாம் எதனால் கிடைத்தது என்றால் ஞான பலம், ஞானத்தினுடைய பலத்தினால் இப்படி அவனால் இருக்க முடிகின்ற எந்த பொருளும் அவனை கவர்வதில்லை. காரணம் என்னவென்றால் இதுவரை நான் அனுபவித்த பொருள் எதுவுமே எனக்கு பெரிய நிறைவை தரவில்லை, இனி அனுபவிக்கப் போகின்ற பொருள்களுக்கும் அதே கதி தான். ஆகவே என்னை நிறைவுபடுத்துகின்ற சக்தி இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளுக்கும் இல்லை என்ற தெளிவான அறிவினால் அவைகளே உள்ளபடி இருக்கிறதெல்லாம் உள்ளபடி பார்த்துட்டு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு தீயினுடைய உஷ்ணம் என்கின்ற தன்மையிலிருந்து கிடைத்த ஒரு அறிவு, தெளிவு, வைராகியம். இது ஞானத்தினுடைய பலன் சொல்லிப்பார். அடுத்த சொல் பார்ப்போம். தீப்தாக. தீப்தாக சொல்லி சொன்னால் ஞானம், பிரகாசம் சொல்லி அர்த்தம். பொதுவாக எந்த விவகாரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலும் வெளிச்சம் இருக்கணும். இப்போ இங்கே அறையில் இருக்கோம், கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, வெளிச்சம் வேண்டியது இருக்குது இல்லையா? ஏன்னா இருட்டில் உட்காந்துட்டு பேசுனா யார் முகம் யாருக்கு தெரியும்? முகத்தை பார்த்தானே பேசணும். ஆக இருட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் விளக்கு நின்றுதுன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே இருப்பாங்க. வெளிச்சம் வந்த பிற்பாடு தான் கையை கழுவிட்டு மறுபடியும் சாப்பிடணும். அது வீடுகளில் பழக்கம். இருட்டில் சாப்பிடக்கூடாது, அதுக்கு ஒரு பயமுறுத்துவாங்க. என்ன தெரியுமா? இருட்டில் சாப்பிட்டா பக்கத்தில் பேய் உட்காந்துட்டு சாப்பிடணுவாங்க. நம்மளோட பேய் இன்னொன்று இருக்கா என்ன சொல்லுவாங்க. அப்படிலாம் பாட்டிலாம் பயமுறுத்தி இருக்காங்க. இருட்டில் சாப்பிட்டோன்னா பேய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோம், சாப்பாட்டுலாம் அது சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. காரணம் இருட்டில் சாப்பிட்டோம்னா அந்த காலத்து வாழ்க்கை முறை அப்படியே ஏதாவது பூச்சி மற்றதெல்லாம் இருக்கலாம், எதனா வரலான்னு சாப்பிட்டுவிடும். அது இருட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் வாழ்க்கையை நடத்துவதற்கு வெளிச்சம் தேவை இருக்கின்றது. வாகனம் ஓட்டணும்னு சொல்லி சொன்னால் கூட இரவில் என்ன வெளிச்சம் தேவை இருக்குது. எதுக்காக? பாதை தெரிவதற்காக, அங்கே பயணம் செய்வதற்கு வெளிச்சம் தேவை இருக்குது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை என்ற பயணம் சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால் அறிவுடன் கூடிய தெளிவு நமக்கு இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் ஒவ்வொரு நிலையிலும் தவறு செய்து நம்மை நாம் வருத்தி கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நிறைய விதமான துயரங்களுக்கு, துன்பங்களுக்கு காரணம் தெளிவான அறிவின்மை, சிந்திக்காதது தான் காரணம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, எப்படி தரமாக வாழ்ந்தேன், தன்மையுடன் வாழ்ந்தேன் என்பதற்கு ஆதாரம் நாம் எந்த அளவிற்கு அறிவை பெற்று வாழ்ந்தோம் என்பது தான் அங்கே அளவு. ஆக எப்படிப்பட்ட அறிவை நாம் அடைந்திருப்போமோ அப்படிப்பட்ட தரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை தரமே அமைந்திருக்கும். இங்கு ஞானி எப்படிப்பட்ட அறிவை அடைந்துள்ளான் என்றால் சத்தியம் என்ன, எது உண்மை என்ற தெளிவான அறிவு அவனுக்கு இருக்குது. எது மித்யா, எது உண்மையில் உண்மை இல்லை என்ற அறிவு அவனுக்கு தெளிவாக இருக்குது. ரெண்டுத்திலையும் தெளிவாக இருக்கான். நமக்கு அப்படி இல்லை. தேரான் தெளிவும் தெளிந்த ஆண்கள் ஐயுறலும் தீராது இடும்பை தரும் சொன்னது போல் நமக்கு தெளிவே கிடையாது. எதுலையுமே ஏதோ காரணத்தில் விருப்பு வெறுப்புகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
எடுத்து வச்சுக்குவோம், பிற்பாடு வேண்டானது மறுபடியும் எடுத்து வச்சுக்குவோம், சொல்லுவோம். நமக்கு அப்புறமா என்ன சொல்லுவோம், நம்மளே வருத்தப்படுவோம். வேண்டான்னு நினச்சேன், ஏன் தான் மறுபடியும் போடணும் தெரியும், என் அறிவை எதிலே அடிச்சுக்கணும்னு சொல்லுவோம். தெளிவு இருக்கிறது இல்லை. ஆக தன்னை பற்றிய உண்மை அறிவுடன் இவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுள்ளான். தான் யார் மெய்ப்பொருளை பற்றிய அறிவுடன் இவனுடைய வாழ்க்கை தெளிவாக அறிவுடன் நடந்து கொண்டுள்ளது. அந்த அறிவு என்ற விவேகம் என்ற வெளிச்சத்தில் இவனுடைய பயணமானது வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டிருக்கும். அப்போ அவன் பார்க்கிற பொருள் எல்லாம் எப்படி பார்ப்பானா, இந்த கண்ணு மற்றவங்களை போல தான் ஞானிக்கு இந்த உலகமானது நமக்கு எப்படி தெரியுதோ அப்படி தான் இந்த உலகம் தெரியும். ஆனால் அவருக்கு அனைத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்க்கின்ற அறிவு மனதில் இருக்கிறதுனால அந்த அறிவோடு இந்த உலகத்தை ஆனந்தமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாம் இறைவன் என்ன, அதாவது இறைவனுடைய சிருஷ்டி பொதுவானது. அதில் இது நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாத எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்றது ஜீவ சிருஷ்டி. நாம் தான் அதை ஏற்றி வச்சுருக்கோம். எல்லாரும் இறைவன் பொதுவாக தான் படைச்சிருக்கார். நாம் தான் இது வேண்டியது வேண்டாதுன்ற எண்ணத்தினால நாம் துயரத்தை சம்பாதித்து வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஞானிக்கு அப்படி இல்லை. எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டியே, அந்த சிருஷ்டி எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அதன் மேலே தான் ஒரு சிருஷ்டியை, தன்னுடைய விருப்பு வெறுப்பை, தன்னுடைய எண்ணங்களை அதன் மீது ஏற்றி வைப்பதில்லை. அதனால் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. குழந்தை பாருங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா, அதுக்கு யார் மேலே விருப்பு வெறுப்பு இல்லை, எல்லாத்தையும் அப்படியே பார்க்குது. அதனால் எல்லார் இடத்துலையும் போகும், எல்லாத்தையும் ரசிக்கும், எல்லாரோட சந்தோஷமாக இருக்கும். வளர வளர நாம் தான் சொல்லி கொடுப்போம், அந்த ஆண்டிக்கிட்ட போகாது, இந்த அங்கிள்கிட்ட போகாது, அவர் இடத்துல போகாது. குழந்தைய கூப்பிட்டு சொல்லுவோம், அது அந்த அங்கிள் வராரு, அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு. அது போய் சொல்லிடணும், அங்கிள் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லிவிடும். நாம் தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அப்படி குழந்தையோடு இருக்க முடியுதா பாருங்கள். சேய் போல் இருப்போர்கான் உண்மை ஞானம் தெளிந்தோர், பாலரோடு பெய்ப்பித்தர் பான்மையனை நிற்பதுவே சீலமிகு ஞானியர்தம் செய்கை பராபரமே சொல்வார். பாலவத்து உண்மத்தவத்து. அதுக்காக குழந்தையெல்லாம் ஞானி அப்படியே இல்லை, பைத்தியக்காரெல்லாம் ஞானி அப்படிலாம் இல்லை. அவர்களை போல இவ என்ற வார்த்தையை சேர்த்துடுறாங்க. அதுபோல மனநிலையோடு வாழ்வது. ஆக தன்னை பார்க்கும் பொழுது, தன்னை என்றால் தானாக எதை புரிந்து கொண்டானோ ஆத்மாவை, நானே அந்த பூர்ண ஸ்வரூபம் என்று தன்னை பற்றி அறிவுடன் இந்த உலகத்தில் ஞானி வாழ்ந்து கொண்டிருப்பான். இதை எப்படி நன்றாக நாம் புரிந்து கொள்ள முடியும்னு சொன்னால், ஞானியை தவிர மற்றவர்கள் எல்லோரும் தன்னை பற்றி அறிவின்றியே வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அவரவர்கள் வாழ்க்கையிலிருந்து தெரிகின்றது. நான் யார் என்ற அறிவில்லாமலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்னங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நான் யாரும் எனக்கு தெரியாதா என்ன, நான் சோன்சோ இந்த பேர் இருக்குது, இந்த ஊருக்காரன் இப்படி இருக்கிறேன், எல்லாம் இருக்குது, இதை படிச்சிருக்கேன், நான் ஒரு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், அதோட தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னை பற்றி தெரியாது எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த வார்த்தையில் சொல்லும்போது தான் சொல்கிறது. இதெல்லாம் இந்த உடலை பிறந்த பிறகு இந்த உலகத்தில் வந்த உறவுகள் மூலமாக உனக்கு கிடைத்த பயோடேட்டாவை நீ நினச்சிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நீ இல்லை. உண்மையில் நீ என்பது இந்த உடலை கடந்த ஒன்று, ஆத்மா என்ற அறிவை நமக்கு கொடுக்கின்றது. ஆக ஞானம் வந்த பிறகு என்ன ஆச்சரியம் சொல்லி சொன்னால், இவ்வளவு நாள் நான் எப்படி வாழ்ந்தேன், அறிவே இல்லாமல் இவ்வளோ நாள் வாழ்ந்து விட்டேன் என்று நம்ம நினைக்க தோணுமா? அதுதான் பெரிய ஆச்சரியம். அதுக்கு ஒருத்தர் உதாரணம் சொன்னார். ஒருத்தர் இருளில் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாராம். கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்துதான். வெளிச்சம் வந்த ஒரு படம் தான் தெரிஞ்சுதான், எவ்வளோ தூரம் நான் இருட்டில் நடந்து வந்திருக்கேன், அது வெளிச்சத்தில் தான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதான். அதுபோல் நாம் எவ்வளவு காலம் அறியாமல், தன்னை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொண்டுள்ளோம் என்று நினைத்து பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான். இதுக்கு முன்னே என்ன, எப்படியோ வாழ்ந்தேன் நான் 2 கால் மாடு போல சொல்கிறது போல். ஆக இங்கே ஞானி என்ன ஞானத்தை அடைந்துள்ளான், தான் யார் என்ற ஞானமும் தன் மனதில் எவ்வளவு அஞ்ஞானம் உள்ளது என்பதை அவன் அறிந்திருக்கின்றான். ஞானி தன்னுடைய மனதை முழுமையாக அறிந்துள்ளான். இந்த மனதில் 2 இருக்கும் அவருக்கு அறிவு, 2 அறிவு இருக்குது. தனக்கு என்ன தெரியும் என்ற அறிவு அவருக்கு இருக்குது, தன்னுடைய மனதில் தனக்கு என்ன தெரியாது என்ற அறிவும் இருக்கின்றது. இது 2மே நமக்கு சாதாரணமாக வேணும்.
எனக்கு என்ன தெரியும் என்ற அறிவும் நமக்கு இருக்கணும், என்ன எனக்கு தெரியவில்லை என்ற அறிவும் நமக்கு இருக்கணும். பார்க்குறேன் இல்லையா? எல்லாருக்குமே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு யாருமே இல்லை. எல்லாம் அறிந்தவர் ஏதும் அறியாதவர் இல்லை என உலகம் மீது ஏதும் அறியாது என்று பெயர் தரித்து மிக ஏழைக்குள் ஏழையாகி. இந்த உலகத்தில் 2 பேர் தான் இருக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்ச ஆளும் இருக்க முடியாது, எதுவுமே தெரியாத ஆளும் ஒருத்தர் இருக்க முடியாது. ஆனால் தாய்மன்னர் சொல்கிறார், ஏதும் அறியாதுன்ட்டு பெயர் தரித்து மிக ஏழைக்குள் ஏழையாகி. அவர் சொல்லிக்கிட்டுறார் அப்படி. ஆக எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எனக்கு என்ன தெரியுன்றது தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரியாது என்பதும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் தனக்கு அல்லது எனக்கு தெரியாது என்ற வார்த்தையை ஞானியால் தான் பகிரங்கமாக சொல்ல முடியும். ஞானி இடத்துல சென்று இந்த உலக விஷயங்களை கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவார். அஞ்ஞானி இடத்துல கேட்டால் என்ன சொல்லுவார்? எனக்கு தெரியாது என்று சொல்லவே மாட்டார், தெரிஞ்சது போல காட்டிக்குவார். அது தெரியாதுன்னு சொன்னால் எப்படி ஆகிறது? நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. எதுனா கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது நிறைய பேர் மனசே வர்றதில்லை. எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் என்ன நினச்சிக்கிட்டேன், என்ன பண்ணுறது? அப்படிலாம் இல்லை. நமக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொல்கிறது தான் இன்டலெக்சுவல் ஆனஸ்டி. எல்லாம் தெரிஞ்சுக்கின்ற அவசியம் இல்லை, நம்ம சர்வஜன் இல்லை. அது நிறைய பேருக்கு புரியறதில்லை, அதுவே புரியறதில்லை. தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஆக எல்லாரும் எனக்கு தெரியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஞானி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எது தெரியணுமோ அது மட்டும் எனக்கு தெரிந்திருக்கின்ற அறிவோடு அவன் இருப்பானான். தன்னை நிறைவுபடுத்துகின்ற அறிவாகி ஆத்ம ஞானத்துடன் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதனால தான் ரொம்ப அழகாக சொல்கிறான், ஞானிக்கு தெரியாது எதுவோ அது தெரியாது என்பதும் தெரிஞ்சிருக்கு, தனக்கு தெரிந்தது தன்னை பற்றிய அறிவு, அந்த நிறைவோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆக தீப்தாக சொன்னால் தன்னை பற்றி அறிவுடன் இந்த உலகை பற்றி அறிவுடனும் வாழ்ந்து கொண்டிருப்பான். தன்னிடத்தில் உள்ள அறியாமையும் அவன் அறிந்துள்ளான். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோமா, ஞானிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை யோக சக்தியினால எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சாமி இடத்துல மற்றவங்க இடத்துல சென்றால் என்ன சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுங்கள், நான் என் மனசில் என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கண்ணா. அவர் மனசை மித்தியான்னு உட்காந்துருக்கார், இவர் மனசில் சொல்லணுமா, தெரியணுமா? நிறைய பேருக்கு நிறைய விதமான அபத்தமான எண்ணங்களோடு ஒரு சுவாமிங்களையோ மற்றதையோ சன்னியாசிகளையோ போய் பார்க்கும்பொழுது நீங்களே சொல்லுங்கள் என் மனசில் என்ன இருக்குன்னா, குழந்தை தளமாக இருக்குதெல்லாம் சொல்லும்பொழுது நீங்களே சொல்லுங்கள். அவனை ஜோசியக்காரர், ஜோசியமே பொய்த்து போகுது. கிளிக்கா தெரியும் நம்மளை பற்றி, கிளி ஜோசியம் கொடுத்து உக்காந்துருக்கும். அவர் ஜோசியம் பண்ணிட்டு பார்த்து நம்மக்கிட்ட இருக்க பைசா வாங்கிறது உக்காந்துக்கிட்டு இருக்கார். அவர் ஜோசியமாக அவருக்கு தெரியல. ஜோதிடன் என்பவனு சுத்த புழுக நடி, ஆசான் என்பவனு அடங்கா பொய்ய நடினார். ஏதோ நமக்கு மனசில் ஏதோ கொஞ்சம் ஒரு இது, ஜோதிடம் பொய்யானதில்லை, ஏதோ குடும்பத்தில் மற்றதில் பொருத்தம் மற்றது 4 நட்சத்திரம் பார்த்து உபயோகப்படுத்திக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஜாதகம் பார்க்குறது ஒரு பலகீனம். எப்போ பார்த்தாலும் ஜாதக கட்டு கையிலே வச்சுருப்பாங்க, யாரை பார்த்தாலும் நீட்டுறது, அதெல்லாம் கூடாது. அது ஒரு பலகீனம் தான். ஆக யோகிக்கு வேணும்னா அது தெரியும் இது தெரியும்னு இருக்கலாம், ஞானிக்கு அப்படிலாம் இல்லை. அது தெரிஞ்சு இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஞானிக்குரிய லட்சணம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் எல்லாரை பற்றின்றது கிடையாது. ஞானி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்ததோடு அல்லாமல் தனக்கு என்னென்னலாம் தெரியாது என்பதையும் தெரிந்து வைத்திருப்பான். ஆக யாருக்கு அதிகம் சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர் இடத்துல, யாருக்கு அறிவு அதிகம், யாருக்கு அதிகம் அறியாமை இருக்கின்றது என்று தெரிந்துள்ளதோ அவருக்கு தான் அறிவு அதிகமா. எனக்கு இவ்வளவு அறியாமல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்துன்னா அவர் தான் அறிவாளின்னு சொல்லி சொன்னார். இது கொஞ்சம் புரியுறது கஷ்டம்தான். இப்போது ஒரு சாதாரண படிக்கிறார், பிஜி பண்ணுறார், இல்லை பிஹெச்டி பண்ணுறார். சாதாரண படித்தவங்களும் பிஹெச்டி பண்ணவங்களுக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாக தானே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்காதவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்ன தெரியுங்களா, படிக்கத்தான் நம்முடைய ஃபீல்ட் ஆஃப் இக்னரன்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள், அறியாமையினுடைய வட்டம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். தெரிய தான் எவ்வளோ தெரியலன்றது நமக்கு தெரிய வரும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எஜுகேஷன் இஸ் எக்ஸ்பேண்டிங் யுவர் ஃபீல்ட் ஆஃப் இக்னரன்ஸ். படிப்பு தான் உன்னுடைய அறியாமையுடைய எல்லையை விரிவாக்கி கொண்டே செல்லும். படிக்க தான் நமக்கு எவ்வளோ தெரியலன்றது தெரிய வரும். அதுவரையில் நம்ம என்ன எல்லாம் எனக்கு தெரியும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம்.
இதெல்லாம் தெரிய வேண்டியது இருக்குது என்பது நமக்கு தெரிய வரும். ஆக அறிவு வர வர நம்முடைய அறியாமையுடைய ஃபீல்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கின்றது என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்து. உண்மை தான். அது கொஞ்சம் யோசித்தா தான் அதெல்லாம் புரியும். ஆக எப்போ எனக்கு டோட்டல் ஞானம் வந்தது இல்லையா, எனக்கு எப்பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாது நினைக்கிறேனோ அப்போ தான் எனக்கு முழுமையான அறிவு வந்ததுன்னு சொல்கிறார். குரு இடத்துல போனால் உனக்கு என்ன தெரியும்னா, சாமி எனக்கு எதுவும் தெரியாது, நான் உங்கள் இடத்துல வந்திருக்கேன், எனக்கு அறிவை கொடுத்து காப்பாதுங்கன்னா உட்கார வச்சு பாடம் சொல்லி தருவார். எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லி சொன்னால் உனக்கு தான் எல்லாம் தெரியுது, போயிட்டு வாப்பான்னிடுவார். நீ எதுக்கு பின்ன இங்கே வந்த, போயிட்டு வான்னு சொல்லிடுவார். ஆக நான் யார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, இதை ஞானி தெரிந்து வைத்துள்ளான். அனாத்ம விஷயத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த உலக விஷயத்தில் எனக்கு எதுவும் தெரியாது, அனிர்வச்சனேயம் மித்யா, இதை பற்றி தெரிஞ்சு ஆக போகிறதில்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஏனென்றால் லைப்ரரிக்கு போய் பாருங்கள், அந்த கேட்லாக் எடுத்து பாருங்கள், அதுவே தலகாணியாக இருக்கும். அதில் இருக்க பிரான்ச் ஆஃப் நாலேஜில் அடேப்பா. அதனால் சொல்லுவாங்க சரஸ்வதி கலைவாணி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கான்னுவாங்க. நமக்கு என்ன முடியுமாண்ணா? அதனால் என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சால் போதும், மற்ற தெரியலன்னா குறை இல்லை. எல்லாம் தெரிஞ்சு நான் யாருன்னு தெரியலன்னா தெரிஞ்சது நடுவே பிரயோஜனமும் அதிகம் இல்லை. ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஆக இறுதியாக ஞானி என்ன புரிந்து கொண்டான், இந்த உலகத்தை நாம் தெரிந்து புரிந்து கொள்ளவே முடியாது. அறிவு என்பது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது என்று நாம் நினைக்கின்றோம். ஞானி என்ன நினைக்கிறானா, அவன் இந்த உலகத்தில் யாரையும் எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்று புரிந்துள்ளான். நம்முடைய சங்கடமே என்ன, நிறைய பண்ணாமல் சொல்லுவோம், என்னை யாருமே புரிஞ்சிக்கலையே. 40 வருஷமாக வாழ்ந்து 50 வருஷமாக வாழ்ந்து அம்மா சொல்லணும் அப்பா இடத்துல, ஏங்க உன்னை நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலைங்க. அவர் சொல்லுவார் மனைவி இடத்த, நீயும் தாம என்னை புரிஞ்சிக்கல, புரிஞ்சிக்காமே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி புரிஞ்சு என்ன ஆக போகுது இல்லையா? ஞானி நான் யாரையும் புரிந்து கொள்ள முடியாது, என்னை யாரும் புரிந்து கொள்ள முடியாது அப்படி சொல்லி புரிஞ்சிருக்கிறானா. இதுதான் ஞானத்தினுடைய பெரிய விசேஷம்னு சொல்கிறார். அதனால் யாரும் என்னை புரிந்து கொள்ள விடலை. ஆக ஞானி, இங்கே ஞானியை பற்றி தான் சொல்ல, ஞானியே இந்த அக்னியிலிருந்து தெரிந்து கொண்ட அறிவை, நான் என்ன அறிவை பெற்றுக்கொண்டேன் என்று அவதூத சன்னியாசியாக இருக்க ஞானி சொல்கிறார். ஞானி சொல்கிறானா, நான் யாரையும் புரிந்து கொள்ள முடியாது, நான் புரிந்து வைத்திருக்கின்றேன், என்னையும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நான் புரிந்து வைத்திருக்கின்றேன். இதுதான் ஞானம் சொல்கிறார். இது பெரிய விஷயம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம மனதில் இருந்தால் தான் நம்முடைய அமைதியும் நம்முடைய நிறைவுக்கும் அதெல்லாம் காரணமாக இருக்கும். இல்லை என்றால் என்ன பண்ணுவோம், எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், புரியவே புரியாது. ஒருத்தர் இன்னொன்று சொல்லுவார், இந்த உலகத்தில் சில பேர் திருத்துறதுக்காக போனார், நான் போய் திருத்திடுறேன் அவங்களன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணாராம், யாரையும் திருத்த முடியாதுன்னு அவர் திருந்திக்கிட்டாராம். யாரும் இந்த உலகத்தை திருத்தவே முடியாது, இந்த உலகத்திலே திருத்தக்கூடிய ஒரு ஆள் இருந்தார்னா அது நான் தான், என்ன தான் நான் திருத்திக்க முடியும், இந்த உலகத்தில் யாரையுமே திருத்த முடியாது. அப்படி திருத்தணும்னு சொல்லி போனால் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல்லி டெஃபீட்டட்னா, நீ வெற்றிகரமாக தோல்வியை அடைவாய். அதுக்காக யாரும் திருத்தக்கூடாதுன்னா சொல்லலாம். விரும்பி அவர்கள் நான் திருந்தணுன்ற ஆர்வத்தோடு கேட்டால் அவங்களுக்கு நாம் ஏதோ சொல்லலாம். இல்லைன்னா சொல்லி பிரயோஜனமே இல்லைன்ற அறிவு நமக்கு வரணும். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க அவர்களை திருத்த முயற்சி செய்து நான் ஒரு வழி ஆகிடுவோம். நாம் சில நேரத்தில் விட்டு பாருங்கள், அவர் திருந்தனா அவங்களுடைய தலையெழுத்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ராமா கிருஷ்ணா கோவிந்தா நீ பார்த்துக்கொண்டு விட்டுற வேண்டியது தான். என்ன பண்ணுறது, இதுதான் உண்மை. இதுவே பெரிய ஞானம் சொல்கிறார். ஆக தீப்தக சொன்ன இந்த ஞானத்தில் இருக்கின்றான் என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கு, என்ன, நான் ஆத்மா என்ற அறிவு மட்டும் எனக்கு தெளிவாக தெரிந்திருக்கின்றது. தன்னுடைய சொரூப ஞானம் அதில் தெளிவாக இருக்கிறான். ஆக அந்த கரணத்தில் உள்ள உலகத்தை பற்றி அஞ்ஞானத்தை பற்றிய அறிவு அவனுக்கு இருக்குது. இதெல்லாம் முழுக்க என்னால் தெரிந்து கொள்ள முடியாது. உலகத்தில் எவ்வளோ நாலேஜ் இருக்குது. முந்திலாம் நம்ம கல்லூரிலாம் படிக்கும் பொழுது பிஎஸ்சின்னு போடுவாங்க, அதில் ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கும், பாட்டனி போடுவோம், பயாலஜி இருக்கும், ஜுவாலஜி இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், இது போல் ஃபிசிக்ஸ் இருக்கும், கணக்கு இருக்கும், இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த டிகிரி கோர்ஸ்லாம் பார்த்தா அப்பா அதுவே தலை சுற்றுறது. நாமெல்லாம் தப்பிச்சுட்டு இப்போ படிக்கிற பசங்களாம் பார்த்தா இவ்வளோ பெரிய புஸ்தகங்கள், 10th + 2 அதுங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள்
என்னதான் அவ்வளோ பாவம். இந்த குழந்தைங்களாம் பார்த்தா கஷ்டமாக தான் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஸ்டாண்டர்டு கூடி இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு அப்படிலாம் இருக்கலை. நாம் ஒரு வகையில் பார்த்தா நம்ம தப்பித்தோம். இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்ப பாவமாக தான் இருக்குது. அவ்வளோ புஸ்தகங்கள், அவ்வளோ இது, அவ்வளோ படித்து அவ்வளோ வேறு வழி இல்லை. அவங்க அப்படி இருந்தால் தான் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் அவங்க வந்து அதாவது இப்போ போட்டி உலகமாக இருக்கே, அவங்களால போட்டி போட முடியாது, போயிடும். ஆக இவனுக்கு தெரிஞ்சிருக்கான் உலகத்தில் அவ்வளோ அறிவு நான் படிச்சுக்க முடியுமா? என்ஜினியரிங் தெரிஞ்சிருந்தால் டாக்டர் பற்றி தெரியாது, டாக்டர் பற்றி தெரிஞ்சிருந்தால் அதாவது இந்த ஆகாசத்தை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது, ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் கெமிஸ்ட்ரி தெரியாது, இந்த சிவில் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருந்தால் அவருக்கு வந்து இது ஈஸின்றாங்க, என்னென்ன ட்ரிபிள்இ டபுள்இ கொசு எறும்பெல்லாம் சொல்கிறாங்க, அது போல் டபுள்இ ட்ரிபிள்இ என்னோட படிப்பெல்லாம் இருக்கு, இஇ எல்லாம் அதுபோல் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியுமாண்ணா? ஒரு சப்ஜெக்டில் தான் ஒருத்தருக்கு அதில் அதிகம் கவனம் கொடுக்க முடியும், 2ல் இருக்கலாம், மற்றபடி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகவே இந்த ஞானிக்கு தெரிஞ்சிருக்கான், இந்த உலகத்தில் இருக்கிற விவகாரங்களை பற்றிய விஷயங்களை நான் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தெரிந்து கொள்ள முடியாது, எனக்கு தெரியாதுன்னு தெளிவாக இருக்கான். ஆனால் என்னை பற்றி அறிவை நான் தெளிவாக தெரிந்துள்ளேன். ஆக இப்போ ஞானியை பற்றி நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்னா, நாம் ஞானி ஆனால் தான் புரிய முடியும். அடுத்தது 3வது ஒரு வேல்யூ, துர்தர்ஷக, நெருங்க முடியாதது நெருப்பு. அப்போ ஞானி நெருங்க முடியாதவனா சொன்னால் ரொம்ப அழகாக சொல்கிறார், அவனை துயரப்படுத்துகின்ற எண்ணங்கள், சம்சார விருத்திகள் எதுவுமே அவனை நெருங்க முடியாது. காரணம், ஞானி மிக மிக பலவான், பலத்தை உடையவன். இங்கு உடல் பலத்தை சொல்லலை, ஞானத்தினால் வந்த மனோபலத்தை சொல்லுகின்றார். பகவான் கீதையிலும் சொல்லுவார், அந்த ஞான பலனால் அவனால் அப்படி ஸ்திரமாக இருக்க முடிகின்றது. இந்த பலனின் நிமித்தமாக, இந்த பலன் எதனால் வந்தது என்றால் ஆத்ம ஞானத்தால் வந்த ஞான பலன். உறுதி, திருதி, மானச பலம் எல்லாம் ஞானி இடத்துல இருக்குது. ஆகையினால உலக விவகாரங்கள் அவனை துன்பப்படுத்துகின்ற, துயரப்படுத்துகின்ற எதுவுமே அவனை நெருங்க முடியாது. துயரம் தருகின்ற எண்ணங்கள், சம்சார எண்ணங்கள் ஞானியை நெருங்க முடியாது. ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வருத்தப்படுறோம், என்னை எல்லாருமே நீக்கிட்டாங்க, என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, என்னை யாருமே சேர்த்துக்கல, என்னை யாருமே அங்கீகரிக்கலை. ஞானி நினைப்பானா, ரொம்ப நல்லதாக போச்சு, எல்லாம் ஃப்ரீயாக விடுங்கப்பா, நான் மாட்டிகிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன, ஐயோ அவர் வரல, இவர் வரல, என்ன அவங்க நீக்கிட்டாங்க, இவங்க நீக்கிட்டாங்க, நான் அவர்களை நீக்கிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு அப்படி வரலையே. ஆனால் ஞானி அப்படி இருக்கானா, என்னை எல்லோரும் நீக்கி விட்டார்கள், அகம் பகிஷ்கிருத்தக இல்லையா. ஆனால் நாடுக்கு இருக்கா, என்னை யாரும் நீக்க முடியாது, நான் தான் எல்லா இடத்தும் நான் நீங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது மூலமாக அவருக்கு என்ன கிடச்சுன்னா, யார் மேலேயும் கோபம் இல்லையா. நமக்கான என்ன, நம்ம யாரெல்லாம் நம்மளை நீக்கினாங்களோ அவங்க மேலே கோபம் இருக்கும். அதோட கூட என்னை எல்லோரும் நீக்கினாங்கன்னு நான் ரொம்ப அல்பமானவன், நான் நீக்கினாங்க அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். அவருக்கு என்னை நீக்கியவர்கள் அவர்கள் அல்பமானவர்களாக நான் நினைக்கல, எனக்கு அவர் நல்லது தான் செய்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எதுவுமே அவனை அணுகாது. தன்னை அல்பன் என்று நினைக்க மாட்டான், தன்னை தீனன் என்று நினைக்க மாட்டான். அவனுக்கு பொறாமை இருப்பதில்லை. பொறாமைப்படாமல் கோபப்படாமல் இருக்க சக்தி வேண்டும். அந்த சக்தியை ஞானத்தினுடைய பலனால் அவன் மனதில் பெற முடிந்தது. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த செஷனில் பார்ப்போம்.